शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. 23வது ஸ்லோகத்திலே மனசானது திரவீபாவத்தை அடையிறதுன்னு இருக்குது. ஆச்சாரியாளுடைய ஒரு வச்சனமும் வார்த்திகக்காரருடைய வச்சனமும் பிரமாணமாக இருக்கிறதுன்னு சொல்றார். ஆச்சாரியாளுடைய வச்சனம் இதுக்கு முன்னாடி 21வது ஸ்லோகத்தையும் 22வது ஸ்லோகத்தையும் சொன்னது. அது உபதேச சாகசங்கள் சேர்ந்தது. இந்த மூகாதிக்கம் யதா தாமிரம் தன்னிமம் திருஷ்யதே ததா கதாதி வியாப்ருவச்சித்தம் தன்னிமம் ஜாயதே துவம் व्यंजकोवा यथालोकः व्यंजस्य आकारतानिया सर्वार्थ व्यंजकत्वादिः अर्थाकार प्रदृश्यते. இந்த ரெண்டு ஸ்லோகமும் உபதேச சாகசத்தில் வரப்படுவது ஆச்சாரியாளுடைய வச்சனம். வார்த்திகக்காரருடைய வச்சனத்தை மேல சொல்றார். அதுதான் 24வது ஸ்லோகம். மாது மானாதி நிஷ்பத்தி நிஷ்பன்னம் நேயமேதி தத் நேயாதி சங்கதம் தச்ச நேயாபத்வம் பிரபத்தியதே. என்ன சொல்றார் வார்த்திகக்காரர்? மாது மானாதி நிஷ்பத்தி. மாதானா பிரமாதா. பிரமாதானா என்ன? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றவன், சரியாக தெரிஞ்சுக்கிறவன் தான் பிரமாதா. அவனை எப்ப தெரிந்து கொள்றவன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எப்ப அவனுக்கு தெரியுமோ அப்பதான் அவன் தெரிஞ்சவன். அப்ப அவனுக்கு தெரியறதுக்கு தான் பிரமாணம். பிரமா சாதனம் இல்லை, பிரமா அப்படிங்கிற அர்த்தத்துல பிரமாணம். மாது மானாதி நிஷ்பத்தி. ஒரு பிரமாதாவாக இருக்கானே அவனுக்கு ஒரு பிரமாணம் நிஷ்பன்னமாகும். இந்த பிரமாணம் அப்படிங்கிற சப்தத்தால் என்ன நினைக்கிறாருன்னா, விருத்தி, மனசுல வரக்கூடிய ஒரு பரிணாம விசேஷம். மனசுல ஒரு பரிணாமம் ஏற்படும். பிரமாதான் சொன்னா மனசை உபாதியாக கொண்டு சைத்தன்யம். அவனுடைய மனசுல பரிணாம விசேஷங்கள் அந்த பிரமாண வியாபாரத்தினால இருக்குமாறு. அந்த பரிணாம விசேஷம் இருக்கு, அதைத்தான் மானாதி நிஷ்பத்தின்னு சொல்றார். அந்த பரிணாம விசேஷம் என்ன பண்றதா? நிஷ்பன்னம் நேயமேதி தத்து. நேயம்னா பிரமேயம். இப்போ பிரத்யக்ஷ ஸ்தலத்திலே அந்த பரிணாம விசேஷமானது நேர அந்த இதுவரை போகும், விஷய பரியந்தம் போகும். பிரமேயம் ஏதி கச்சதி. இதுதான் பிரத்யக்ஷத்துக்கும் மற்ற இடத்துக்கும் வித்தியாசம். இப்போ பரோட்ச ஸ்தலத்துல நமக்கு தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு வெறும் புகை தெரியுது. ஆனா இதை வச்சு அங்க நெருப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிடணும். இப்ப நமக்கு நெருப்பு இருக்கிறது தெரியுது, ஆனா கண்ணுக்கு தெரியல. பிரத்யட்சமா தெரியல. இருக்குங்கிறது அனுமானத்தால தெரியுது. நிச்சயமா நெருப்பு இருக்கு, சந்தேகம் இல்லை. அப்ப இது பரோட்ச ஸ்தலத்துல என்ன ஆகுது? அந்த அனுமான பிரமாணம் வேலை செஞ்சு நம்மளுடைய மனசுல இந்த நெருப்பு இருக்குங்கிறத தெரிவிக்கிறது. அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு பரிணாமம் விருத்தி ரூப ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனா மனசுக்குள்ளே இருக்கு, வெளியில வரல. ஆனா எப்போ நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் வேலை செய்யறதோ அப்ப இந்திரியார்த்த கன்னிகரசத்தினால வருது இல்லையா? அப்ப அந்த கன்னிகரசத்தினால வரும்போது மனசுல ஏற்படக்கூடிய அந்த பரிணாமமானது அப்படியே வெளியில கலந்து அந்த பிரமேயம் விஷயம் இருக்கு, விஷயத்துல போய் இடிக்கிறான், அதுல போய் வியாபிக்கிறது. இதை சொல்றார் நிஷ்பன்னம் நேயமேதி தத்து. ஆக அந்த விருத்திரூப ஞானம் விஷயத்தோடு சேர்ந்து அதுல இடிக்கின்ற இருந்தால் அப்ப பிரத்யக்ஷம். அது விஷயம் பார்த்து தனியா இருக்கு, மனசுலயே அந்த விருத்திரூப ஞானம் வந்ததுன்னா அப்போ பரோட்சம். இதுதான் பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். விஷயத்தோடு விருத்தி சேர்ந்து வந்ததுன்னா அப்ப அது அபரோட்சம், நேர தெரியுது. விஷயம் தனியா இருக்கு, இது தனியா வந்தது அப்படின்னு சொன்னா அது பரோட்சம் தான். இது இப்ப பிரத்யக்ஷ ஸ்தலத்துல சொல்றோம். நேயாதி சங்கதம் தச்ச.
எப்ப இந்த விருத்தி ஞானமானது பிரமேய பரியந்தம் போய் அதுல அபிசங்கதமாகணும், அதுல போய் வியாபிக்கணும், அதை போய் தொடுவோம், அப்ப என்ன ஆகும்? சச்ச மேயாபத்துவம் பிரபத்தியத்தை, அதுல பிரதிபலிக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கே அது மேயாகாரமாக ஆகிறது. இந்த பரிணாமம் விஷய பரியந்தம் போய் அந்த விஷயாகாரமாக ஆகிறதுன்னா விஷயத்தை பிரகாசப்படும். இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த விருத்தியானது இது நமக்கு எந்த விஷயத்துல உபயோகம் அப்படின்னு கேட்டா, விருத்தியானது விஷயத்துக்கு போய் ஏதோ ஒரு பல ஆகாரத்தை கிரகிக்கிறதுன்னு ஆச்சரியா, அந்த விஷயம் எந்த ஆகாரத்துல இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஆகாரத்தை தனக்குள்ள வாங்கிக்கிறது. இதுதான் அந்த ஆகாரம். இப்படி வாங்கிக்கிறது இருக்கே, இதுதான் நமக்கு இப்ப தேவை. அப்போ துருதமான சித்தத்துல திரவீபாவம் உள்ள அந்த மனசுல நாம பகவத் சிந்தனையை கொண்டு வந்தோம்னா அப்ப என்ன ஆகும்? அந்த சித்தம் அந்த பகவத் ஆகாரத்தை மனசுல அப்படியே வாங்கிட்டு அந்த ஆகாரம் திருடமாக இருக்கு. அதுக்கு சம்பாதமாக இந்த ஸ்லோகங்களை எடுத்துன்னு வந்தார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஏவம் ஏதாதிருஷம் வாக்கியம் உதாஹாரியம் அநீகஷः சித்தஸ்ய விஷயாகார கிராமகத்வ உபபாதி. இப்படி நிறைய சொல்லலாம். ஒரு ரெண்டு சில வாக்கியம் தான் இல்லை, இந்த மாதிரி ஆச்சாரியால் சொன்னது பல கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்காக ரெண்டு காண்பிச்சது. எந்த விஷயத்தின் உதாரணம்? சித்தஸ்ய விஷயாகார கிராமகத்வ உபபாதனை. சித்தம் விஷயத்தினுடைய ஆகாரத்தை கிரகித்துக் கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இவாலாம் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கலாம், பிரமாணமாக காண்பிக்கலாம். இப்ப பஞ்சதசியிலேருந்து சொல்றார். அவர் என்ன சொன்னார்? அதோ மாம்சமயி யோசித்து காத்து கன்யா மனோமயி மாம்சமய்யாக அபேதேபி வித்யதேஸ்வர மனோமயி பார்யா முகா நனாந்தா ச யாதா மாதா இத்யநேகதா ஜாமாதா ஷசுரஹ புத்திரஹ பிதா இத்யாதி உமானதி. பஞ்சதசியில் என்ன சொல்றார்? அதோ மாம்சமயி யோஷா. யோசித்தன ஸ்திரீ. வெளியில இருக்கக்கூடிய ஸ்திரீ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்திரீ அவளுடைய சரீரம் மாம்சாதிகள்னால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயுடைய சரீரம் இருக்கு. அது வெளியில இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. இப்போ பார்க்கிறவனுக்கு அவனுடைய மனசுல அதே மாதிரி ஒரு ஆகாரம் வருது இல்லையா? இதுவும் இந்த ஸ்திரீ ஆகாரம் தான். ஆனா இந்த ஆகாரமானது மனோமயி. இது மாம்சமயி, இது மனோமயி. அப்ப ரெண்டு ஸ்திரீயை எடுத்துக்கோம். ஸ்திரீயுடைய ரெண்டு ஆகாரம். வெளியில ஒரு ஆகாரம் பாக்கியமாக இருக்கு, மனசுல அந்த ஸ்திரீயை பத்தின ஒரு ஆகாரம் நல்லா படி இருக்கு, அது ஒரு ஆகாரம். இது மனோமயி. மாம்சமய்யா அபேதேபி சித்தியதேஸ்வர மனோமயி. ஒரே ஸ்திரீ தான். அந்த வெளியில இருக்கக்கூடிய பாக்கிய சரீரங்கிறது ஒன்னாக இருக்கலாம். ஆனா இந்த ஆட்கள் பார்க்கிறவாளுடைய மனசுல வரக்கூடிய மனோமயமான அந்த ஆகாரம் இருக்கு, இதுல வித்தியாசங்கள் உண்டு. அது ஒன்னா இருந்தாலும் இது பலவிதமாக வரும். மாம்சமையாக அதே தேவி ஏதெய்வ மாம்சமயி. எழுத்தாப்புல இருக்கிறவா ஒரே ஒரு ஸ்திரீ தான் இருக்கா, நான் பார்க்கிறவா ஏகப்பட்டவே இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவ மனசுல அந்த ஆகாரம் இருக்கு வரும். அது வித்தியதே அப்புற மனோமயி. இதை எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுக்கு உதாரணம் கொடுத்து புரிய வைக்கிறார். பாரியா சுனுஷா நனாந்தாச்ச யாதா மாதா இது அநேக. ஒரே ஒரு ஸ்திரீ இருக்கா. ஒருத்தன் பார்க்கும்போது பாரியான்னு தெரியுது, சுனுஷான்னு இன்னொருத்தனுக்கு தெரியுது. மாமனார் பார்த்தான்னா சுனுஷான்னு தெரியுது. நனாந்தா அப்படின்னு இன்னொருத்தருக்கு தெரியும். நனாந்தானா நாத்தனார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி யாதானா ஓர்படி,
பாரியாத்து பிராதிருவர்க்கத்தை யாதவத்து பரம்பரம். அவளுக்கு யாதா ஸ்ரீலிங்க சப்தம். அது யாருக்கு? அண்ணா சகோதரனுடைய இன்னொரு ஸ்திரீக்கு இவளை பார்த்தா யாத்தானே தெரியும். அதே மாதிரி மாதா அவருடைய குழந்தைகள் பார்க்கும்போது மாதா அப்படின்னு தெரியும். அது என்னாச்சு? ஆனா ஆள் ஒருத்தி தான், ஒரே ஆசாமி தான். ஆனா ஒவ்வொருத்தரும் பார்க்கறதுக்கு அவளுக்கு வெவ்வேறு விதமாக தெரியும். அப்ப மனோமயி திவ்யதே, மாம்சமயி நதித்யதே. அது ஒண்ணுதான், மனோமயமானது இருக்கு. இதே மாதிரி புருஷ விஷயத்திலையும் சொல்லலாம். ஜாமாதா, சசுரகா, புத்திரகா, பிதா இத்தியாதி எத்தனையோ சேர்க்கலாம். இதுக்கு அளவே இல்லை. குமான் அப்படி ஒரு குமான், மாம்சமய குமான் விலையில் நிற்கிறான். 4 பேர் பாடுறா. ஒருத்தனுக்கு ஜாமாத்தான்னு தெரியுது, ஒருத்தனுக்கு சசுரன்னு தெரியுது, புத்திரன்னு ஒருத்தனுக்கு தெரியுது, பிதான்னு ஒருத்தனுக்கு தெரியுது. அப்ப இங்க என்னாச்சு? ஜாமாத்தான்னு அவன் பார்க்கறானோ அவனுக்கு புத்திரன்னு வேற எதுவும் தெரியாது. அப்ப அவனுடைய மனோமயமான அந்த புருஷன் வேறு. புத்திரன்னு யாருக்கு தெரியுதோ அவனுடைய மனோமயமான புருஷன் வேறு. இப்படி பார்க்கறச்சு மனசுல வரக்கூடிய அந்த ஆகாரம் இருக்கு, அது வேறு. அதனால மனோமயம் தனி, வாக்கிய விஷயம் தனி அப்படின்னு பஞ்சதசைக்கு சொல்லப்பட்டு. இன்னொரு விசேஷம் அவங்க என்ன சொல்லிருக்குன்னா, இதை வச்சிருந்து இதை இவர் உபயோகப்படுத்திட்டாங்க. அவர் சொன்னத இந்த சாஸ்திரத்தை இவர் உபயோகப்படுத்திட்டார். என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டா, பாஹ்ய பிண்டஸ்ய நாசேகி திஷ்டத்யேவ மனோமயம் அதः ஸ்தாயீதி வித்வத்தி அயமேவ நிரூபிதா. அனுப்பிட்டா இப்போ மனோமயமான அந்த ஆகாரம் இருக்கோ இல்லையோ, இது ஸ்திரமா இருக்கணும். வெளியில இருக்கக்கூடிய அது அழித்து போனாலும் மனசுல ஏறின இந்த ஆகாரம் இருக்கு, இது இருந்தது. இது ஏறி இருந்தால் நிச்சயமா இருக்கும். இப்படி இருக்கும்போது இது ஸ்திரம். பாக்கியம் வெளியில இருக்கிறது வினாசை. வினாசங்கிறது 2-3 நிமிஷம் எடுத்துக்கலாம். நஷ அதர்ஷனே அப்படின்னு எழுத்தாப்போல இருந்த அந்த ஸ்திரீ பறக்கு போயிட்டா. அப்ப எழுத்தாப்புல இருக்க மாட்டாங்க, அவ இருக்க மாட்டா. ஆனா மனசுல இருக்கு. மனசுல இருந்ததுக்கு வெளியில இல்லை, அவ இல்லவே இல்லை, ஆனா மனசுல இருந்துட்டு. அப்ப இதுல என்ன தெரியுது? வாக்கிய பிண்டத்திய நாசே அப்படி திஷ்டத்யேவ மனோமயா. இந்த மனோமயமான ஆக்காரம் அது படித்து வந்து. அதனாலதான் இங்க இவர் அதை எப்படி உபயோகப்படுத்திருந்தாருன்னா, வாக்கியமான பகவத் ஸ்வரூபத்தை மனசுல ஏற்றிட்டு அதை ஸ்திரமா வச்சு கொடுத்தோம்னா இதை நாம ஸ்தாயி பாவம்னு சொல்லலாம். இதுதான் ரசமாகும். ஸ்தாயி பாவமானது எப்ப நமக்கு அபிவியக்தமாக தெரியுமோ, தெரியும் போது அது ரசானுபவம் ஆயிடும், ரசமாயிடும், ரசானுபவம் ஆயிடும். அதுக்கு அதனாலே ஸ்தாயி பாவம் அப்படிங்கிற சொல்றதுனால இதை சொல்றது. மனோமயமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையே ஸ்தாயி பாவமாக எடுத்துக்கணும்னு வித்வான்கள் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அத ஸ்தாயீதி வித்வத்தி அயமேவ நிரூபிதம். ஏவம் சாமான்யதः பாவஸ்வரூபம் உபதர்சிதம் விசேஷேண சர்வேஷாம் லட்சணம் வக்ஷ்யதே பிருத்தக். இப்போதைக்கு நம்ம நிரூபணம் பண்ணினது ஒரு சாமானிய நிரூபணம். ஸ்தாயி பாவம் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசுல வரத்துக்காக பொதுவாக நிரூபணம் பண்ணப்பட்டது. இதுக்கு மேல விசேஷமாக பிரத்யேகமாக லட்சணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படிங்கறத மேற்கொண்டு நான் நிரூபணம் பண்ணப்படும். பக்தி ரசம் ரசாயனம் இல்லையா? அதனால இந்த பக்தி ரசத்தை அனுபவிக்கிறதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, ஸ்தாயி பாவம், அந்த மொத்த விஷயங்கள் எல்லாமே தனியாக நிரூபணம் பண்ணப்படும். பகவந்தம் விமும் நித்யம் பூர்ணம் போத சுகாத்மகம் யத் கிருஹ்ணாதி துருதம் சித்தம் கிமன்யத் அவசிஷ்யதே. இவர் நிரூபணம் பண்ணிட்டு இதான் பலம். நம்முடைய துருதமான சித்தம், திரவீபாவத்தை அடைஞ்ச அந்த சித்தமானது பகவத் ஸ்வரூபத்தை கிரகிச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவனுக்கு சத்தியகாரணம் நவித்தியதே. இவன் கிருதகிருஷ்ணன் ஆயிடுறான். இனிமேல் இவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கான். ஏன்னா பகவத் ஸ்வரூபம் தெரியுது.
பகவந்தம் விபும் நித்யம் பூர்ணம் போத சுகாத்மகம். விபும்னு சொன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்க, சர்வ தேச வியாபகமாக இருக்க. நித்தியம் அப்படின்னு சொன்னா காலபரிச்சேதம் இல்லாதது, ஆதி அங்கம் கிடையாது. பூர்ணம் அப்படின்னு சொன்னா இதுதான் எல்லாமே இருக்கு, வஸ்து பரிச்சேதம் இல்லை. அப்ப சுத்த அத்விதீயமா இருக்கு இல்லையாது. அத்விதீயம் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு எந்த ஒரு லட்சணம் சொல்லப்படுறதோ அந்த லட்சணத்தை கொண்டதாக இது இருக்கு. அதே சமயத்துல போத சுகாத்மகம், போதங்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபமா இருக்கு. சுகாத்மகம் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. இப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை அந்த மனசு வாங்கி கொடுக்குன்னா அது துருதமான சமயத்தில், துருதம் ஆகாத கடினமா இருக்கிற சமயத்துல அதுல பட்டு அது போயிடும், மேல பட்டு அது பாட்டுக்கு வழிக்கு போயிடும், நிற்காது. ஆனா துருதமான சமயத்துல அந்த மனசு வாங்கின்றது, திரவீபாவ காலத்துல வாங்கின்றது அற்புதமா படிக்கிறோம். இந்த துருதஞ்சித்தம் திரவீபாவத்தை அடைஞ்ச நம்மளுடைய சித்தமானது இப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை கிரகிச்சுடுச்சுன்னு சொன்னால் மன்னிய அவசிஷ்யத்தை இனிமேல் ஒண்ணு காட்சி. ஏன்னா பாக்கியிலேருந்து ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம், இந்த சித்தத்துல இனிமேல் வெளி விஷயங்கள் ஏறாது, இடம் இல்லை. இப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபம் மனசுல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா வாக்கிய விஷயத்துல போகும், வழி போகவே போகாது. இது ஒண்ணு. அதை சொல்றார், விஷ அசங்க அநாதிகான ஏதாவதேன பகவதாகாரேன மனோகதேன அநாதி கால பிரவிஷ்ட அசங்க விஷயாகாராணாம் கபலீகரணாது தன்மாத்திர பரிஸ்தோர்த்தியா கிருதகிருத்தியோபதி. இந்த பகவதாகாரம் உள்ள பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி அநாதி காலமான எத்தனையோ விஷயங்கள்லாம் உள்ள இருந்து அநாதி கால பிரவேசமா இருந்தது. அசங்க விஷயாகாரான எண்ணிக்கை இல்லாத அவ்வளவு விஷயங்கள் இருந்து உள்ள சம்ஸ்காரமா அது எல்லாத்தையும் இது கபலீகாரம் அழிச்சு. அதனால இனிமேல் எந்த விஷயாகாரமும் இருக்காது. மனசுல பகவத்ஸ்வரூபம் இப்படி யாருக்கு அமைஞ்சிருக்கோ உள்ள பிரவேசம் அவனுக்கு விஷயம் தெரியாது. அதனால கிருத்தகிருத்தினர் விஷயம் தெரியாம இருந்தாலே அசம்சாரி சம்சாரம். கடினா சிதிலாவாதி ந கிருண்ணாதி ந வாஸ்யதே உபேக்ஷாஜானமித்யாஹு தத்புதாக பிரஸ்தராதி. இந்த இடத்துல துருதம் சித்தம்னு மறுபடியும் அந்த சித்தத்தினுடைய திரவீபாவத்தை திருப்பி சொல்றாங்க. அது ஏன் சொல்றாருன்னா அப்படி ஆகலேன்னா அது பட்டு போயிடுமா அந்த விஷயாக. கடினா சிதிலாவாதி, அப்படியே உரத்து வெட்டியா இருக்கு மனசு. இங்கேருந்து போய் விஷயத்துல இடிச்சுட்டு திருப்பி வந்துடும் விஷயாக்காரன். அப்ப அந்த விஷயத்துக்கு கிரகிச்சாலே அந்த விஷயத்தினுடைய வாசனை கூட மனசுல யாரா. அதே மாதிரி சிதிலாவாதி திரவீபாவத்தை அடையல, கொஞ்சமா சைத்தன்யம் இருக்கு அவ்வளவுதான். அப்படின்னா அந்த சித்தத்துல நம்ம எதை கிரகிச்சோமோ அந்த கிரகம் நிக்காது, மனசுல நிக்காது, உடனே போயிடும். அந்த வாசனையும் மனசுல ஏறாது. இப்பேற்பட்ட கீய புத்தாக பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா உபேக்ஷாஜான இத்தியாவு. இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்னா, தெருவுல போகும்போது போயிட்டே இருக்கான், ஏதோ ஒரு தன் காரியத்தை மனசுல வச்சுட்டு போயிட்டு இருக்கான். போறதுக்கு ஒரு உத்தேசம் இருக்கும் இல்லையா, இருக்கா போறோம்னு அவனுக்கு தான் தெரியும். அப்ப போகும்போது கண்ணை திறந்து வச்சுட்டு தானே போறான். கண்ணை திறந்து வச்சுட்டு போகும்போது அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வசதியெல்லாம் படத்தான் படும். தெரியுமா தெரியாதா? அவசியம் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் கேட்டா என்னெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா சொல்ல முடியாது, பார்க்காம ஒன்றும் வந்துருக்க முடியாது. ஆனா நடுப்புற இருக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வராது, பார்த்தது ஞாபகம். ஏன்னா இந்த ஞாபகம் அந்த இதெல்லாம் இருக்கே அதை கிரகிச்சுக்கல, மனசு கிரகிக்கல. அந்த விஷயத்துல மனசு கிரகிப்பாவத்தை அடையலை, அதை கிரகிக்கணுங்கிற ஒரு உத்தேசம் இல்லை. அதனால போற போக்கிய கிராமம் கட்சங்க பிரகணம் பேசி அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டு போயிடுது. மற்றபடி அது ஏறலை. அதனாலதான் அந்த விஷயம் ஞாபகம் கூடாது. வாசியத்தை அதை உபேட்சாத்மக ஞானத்தை
அபேக்ஷாத்மக ஞானம், உபேக்ஷாத்மக ஞானம் அப்படின்னு தார்க்கிகால் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. உபேக்ஷாத்மக ஞானத்திலேருந்து சம்ஸ்காரம் வராது, மேற்கொண்டு அந்த விஷயம் ஞானமே வராது, பார்த்தோடு போச்சு. அபேக்ஷாத்மக ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் நமக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தும், அப்புறம் ஞாபகம் வரும், இதெல்லாம் பண்ணுமா. அதனால இதுதான் பிரத்தராதி போல். பிரத்தரனா கல், போற வழிக்கு ஏதோ கல்லெல்லாம் கிடக்கு, கல்லு மண்ணெல்லாம் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வராது. அது பார்த்துட்டே தான் போயிருக்கோம், பார்க்காம போக முடியாது. பார்த்துட்டு போனாலும் அது வந்து மனசுல வாசனையை உண்டாக்குறது. ஏன்னா அந்த தியானம் உபேட்சாத்மக தியானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் திருப்பியும் துருதம் சித்தம் அப்படின்னு சொல்றார். இதை அவரே எழுதிட்டார். திரவீபாவத்திய பிரயோஜனம் ஸ்மாரயதி தத்திர பிரயத்ன தார்ஷ்யாக. எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு சொன்னா, அந்த விஷயத்தை சாதகனாக இருக்கிறவன் பிரயத்னப்பட்டு சம்பாதிக்கணும் அந்த நிலை. சித்தம் திரவீபாவத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணணும். ஏன்னா கடினாதீகி நகிருந்தா தேவ, கடினமா இருந்ததுன்னா அந்த விஷயமே தெரியாது, தெரியலன்னு சொல்லும். சிதிலாதீகி கிருண்ணாதி அப்படி, சிதிலமான செயலை தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அது ஒன்றும் உள்ள ஏறாது. இந்த வாக்கியத்தை ரவிகாவாப்பா இந்த மாதிரி பகவத் விஷயத்தில் ஆயிடக்கூடாது. அதுக்காக துருதம் சித்தம் விசேஷம் திருப்பி போட்டா. ஈஷதபி அத்ரவீபாவா காഠின்யம், ஈஷத் திரவத்துவம் சைத்தியம். சைத்தியம்னா என்னன்னா நல்லா உருகல, கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கு, பாக்கெல்லாம் கடினமா இருக்கு. இப்பேற்பட்ட நிலைக்கு சைத்தியம் சிதிலீபாவா அப்படிங்கிற சப்தத்தால நிறுத்திருக்காங்க. சுத்தமா அதை பக்கமே போலன்னு சொன்னா கடினமா இருக்குன்னா அது கடினத்தான், கொஞ்சம் அழகு இருக்கு அப்படி சொன்னா ஏதோ கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள ஏறாது. தச்ச திரவாவஸ்தா காரியபூத சாத்விக பாவாபாவா அவசியம். சித்தம் வந்து திரவீபாவத்தை அடையணும்னு சொல்றா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்மளுடைய சித்தம் உருகி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா. அடையாளங்கள் இருக்கு, நல்லா நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காங்க, இது வியாக்கியானத்தை படிக்கிறது. அதனுடைய காரியபூத சாத்விக பாவ அபாவா அவசியம். சாத்விக பாவம் இருந்தால் இப்ப மேற்கொண்டு சொல்லக்கூடிய அடையாளங்கள்ல ஏதாவது வந்ததுன்னா திரவீபாவம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு வச்சுக்கலாம். இது என்னன்னா ஸ்தம்பா வேதா அத ரோமாஞ்ச ஸ்வரபங்க அத வேபத்ரு வைவர்ணியம் அஸ்ரு பிரளய, அஸ்ருன் தனிபதம் பிரளய இத்தியஸ்து சாத்விகாமதா இத்தியதிஹிதா. இதெல்லாம் அடையாளம். சித்தம் திரவீபாவத்தை அடைஞ்சது. இதுல இடத்துல என்னன்னா ஸ்தம்பம்னா ஸ்தம்பா சேஷ்டா பிரதீகாதம். சில சமயம் வந்து அந்த மனசு திரவீபாவம் ஆகும்போது ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தம்பிச்சு போறதுன்னா என்னன்னா கை உடல காலம் உடல அப்படின்னு சொல்றவங்களோ இல்லை, அது ஒரு வேலை இருக்கோ இல்லையா, என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு ஒரு திடீர்னு செய்ய வேண்டிய காரியம் அப்படியே நின்று போயிடும். கொஞ்ச நாள் நின்று போறது இருக்கோ இல்லையா, இது வந்து சித்தம் திரவீபாவத்தை அடைஞ்சிருக்குங்கிறது அடையாது. இது சில சமயம் பயத்தினாலே ஆச்சரியத்தினாலே பல காரணங்களினாலே இந்த சமீபாவம் வரும். இந்த சம்பவம் ஏற்படும் போது மனசு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு அடையாளம். இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி வேதா திடீர்னு வேர்க்குமா. சில சமயம் வந்து அது வந்து உண்டு, இந்த சந்தோஷத்தினாலேயோ ஹர்ஷத்தினாலேயோ பயத்தினாலேயோ உடம்பெல்லாம் வேர்த்து கொடுக்கும். அப்போதான் அந்த சமயத்துல அவங்க சித்தம் உருவுக்கு ஆயிருக்கு, திரவீபாவத்தை அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ரோமாஞ்சா மயிர்கூச்சல் அப்படின்னு, மயிர்கூச்சல் அப்படின்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் ஒரு கணம் அப்படியே நிக்குமா. அந்த ஹர்ஷத்தினால பயத்தினால எல்லாம் பல காரணங்கள்னால அதுவும் வந்து சித்தம் திரவீபாவத்தை அடைஞ்சதுக்கு ஒரு அடையாளம். ஸ்வரபங்கா
அந்த குரல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. தழுதழுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு துணியில உள்ள பேதம் இருக்கே, இதுவும் சித்தம் ஒழுங்கினத்துக்கு ஒரு அடையாளம். வேப்பத்து சில சமயம் நடுக்கும், உடம்பு நடுங்கும், இது ஒரு திரவீபாவத்துக்கு சின்னம். வைவர்ணியம், வைவர்ணியம் வர்ணான்யதா, வர்ணான்யத்துவம் விவர்ணதா. அர்த்தம் பயம் மூஞ்சியை பார்த்தா ஏதோ வெளுத்து போயிடுறது அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, சில சமயம் ஒரு வித்தியாசம் தெரியும், அந்த கலர் வித்தியாசம் தெரியும். ஒரு சில சமயம் கோபங்களும் வந்துருக்குன்னு சொன்னா போய் சவப்பா போயிடும். இந்த மாதிரி பல கலர்கள்லாம் வரும். இதெல்லாம் கோபம் வர காலத்திலயும் சித்தம் உருகிடும். அதனால காலத்துல நமக்கு எது மனசுல வருதோ ரொம்ப நாள் நமக்கு கூட இருந்துட்டே அது போக்கர் பேசுறவங்களுக்கு போனா தேர்ந்தேன்னு பிரயாசம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் கோபத்துல எல்லாம் இயற்கை இயற்கையா அஸ்ரு கண்ணில ஜலம், அது ஒரு அடையாளம். அப்புறம் பிரளயங்கிறது என்ன இருக்காருன்னா, பிரளய சுக துக்காபியாம் சேஷ்டா தியான நிராகிருதி. புரியல பிரளயம்னா அந்த பிரளயம் இல்லை, மனசுல ஒண்ணுமே புரியலேங்கிற ஒரு இது இருக்கு, அந்த நிலைக்கு பிரளயம். இப்ப இந்த மாதிரி தெரியக்கூடிய சில அடையாளங்களை வச்சுட்டு சித்தத்தினுடைய திரவீபாவத்தை கூறிட்டு இதுதான் அதுக்கு உண்டான அடையாளம். இந்த அடையாளங்கள் நாமா கல்பனை பண்ணினது இல்லை, இது பாகவதத்திலே சொல்லப்பட்ட அடையாளங்கள். சித்த திரவியத்தில் அது பிரிவு சொல்லி ஸ்லோகங்கள் எடுத்துட்டார். அந்த புத்தகத்துல இருக்கா, இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையேவ பகவத் விஷயே காഠின்யம் நிந்தியதே. பகவத் விஷயத்துல சித்தம் கடினமா இருந்துன்னு சொன்னா அதை பாகவதம் நிந்திக்கிறது. அப்படி இருக்கிறது அங்க கொஞ்சமாவது விளக்கணும். அதுக்கு என்ன சொல்றது, அஸ்மசாரம் ஹிருதயம் பகேலும் யத்யவாணி ஹரிநாமதேயை ந விக்ரியேத அத யதா விகாரஹ நேத்ரே ஜலம் ராத்திரருகேஷு ஹர்ஷः. ஹரிநாமாவை வாயார சொல்லும் போது அல்லது கேட்கும் போது திருஷ்யமானம்னு இருக்கு. வாயார உச்சாரணம் பண்ணினாலும் சரி, ஒருத்தர் சொல்லும் போது அதை கேட்டாலும் சரி, அது ஒரு கிரகணம், தியானம். அப்படி கேட்கும் போது இப்ப சொன்ன விகாரங்கள்ல ஒரு விகாரமும் இல்லாமல் அப்படியே சிரமா இருக்குன்னு சொன்னா அந்த ஹிருதயத்தை அஸ்மசாரம், அஸ்மசாரம்னா இரும்பு, எந்த மாற்றமும் இல்லாமல் இரும்பு ஹிருதயம், கல் ஹிருதயம் நமக்கு சொல்லும். பாஷம் மாதிரி விகார விஷயம் நவிக்கிரியே. எந்த ஒரு ஹிருதயமானது பகவத் நாமாவை கேட்கும் போது எந்த விகாரத்தையும் அடையாமல் அப்படியே கூடமா நிற்கிறதோ அதை அஸ்வசாரம்னு சொல்லி நிந்திக்கிறது. அக எதா விகாரா, அப்ப அஸ்வசாரம் இல்லை. என்ன விகாரம், நேத்திரே ஜலம் ராத்திர ருஷேஷு ஹர்ஷ. நேத்திரத்துல கண்ட ஜலம் அது மயிர்கூச்சல் ஏற்படுறது. இதெல்லாம் இந்த லட்சணங்கள்லாம் வந்துன்னா அந்த ஹிருதயம் சரியான ஹிருதயம், நல்ல ஹிருதயம். இன்னொன்னு சொல்ற, கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ரு கலையா சுத்தே பக்தியா வினா ஆசய. இது ஒரு நல்ல ஸ்லோகம். மனசு சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னால் பக்தி அந்த மனசுல வராமல் அது சுத்தமாகும். பக்தி இல்லாமல் மனசு எப்படி சுத்தமாகும்? பக்தி எப்போ வரும்? பக்தி தான் எனக்கு அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, திரவதா சேதசா வினா, சேதத்து திரவீபாவத்தை அடையாவிட்டால் அந்த சேதத்துல பக்தி எப்படி வரும்? பக்தி வராது. அப்பேற்பட்ட சேதத்துல பக்தி இல்லாத சேதத்துல சுத்தி வரும். திரவதா சேதசா வினா பக்தி கதம் ஸ்யாத்.
புத்தி வரலாம். சரி, சித்தம் திரவீபாவத்தை அடையிறதுக்கு அடையாளம் வராமல் திரவீபாவத்தை அடையுமான அதுவும் இல்லை. கதம் வினா ரோமஹர்ஷம், ரோமஹர்ஷம் இல்லாமல் அந்த மனசு திரவீபாவத்தை அடையுமா? ரோமஹர்ஷத்தையோ ஆனந்தாசிரியோ இல்லாமல் அது திரவீபாவத்தை அடையாது. அப்படின்னா நியதமாக இருக்கு. மனசு இழகினா இந்த அடையாளங்கள்ல எதுவும் வரும். அப்படி இழகின சமயத்துலதான் பக்தியே ஏற்பட முடியும். அந்த பக்தி இருக்கிற காலத்துலதான் நம்மளுடைய மனசானது சுருக்கப்படும். இது இல்லாம வர்ண காதால கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. அதனால இங்க அஸ்ரு புலகையோகோ அபிமானம் ஸ்தம்பத் வேதாதீனாம் அப்படி உபலட்சணம். இப்ப சொன்னோமே இந்த ஸ்தம்பா ஸ்வேதா ரோமாஞ்சா சரபந்தா இது எல்லாம் எல்லாத்துக்கும் உபலட்சணம். இதுல ஏதாவது ஒரு ஆள் வரணும் சுவாமியுடைய நாமாவை கேட்கும்போது. இப்பதான் இலகின மனசோட நம்ம கேட்கிறோங்கிறது ஆகும். யதா திரவத்வா பாவே சித்தம் ந வாசியதே அத்தः புதா பண்டிதாः காமக்ரோதாதி அநாஸ்பதீபூத பாஷாணாதிஞானம் உபேக்ஷாஜானம் சம்ஸ்காராஜனகம் வித்யாஹு. உபேக்ஷாஜான சம்ஸ்காராஜனகம், உபேக்ஷாஜானம் சம்ஸ்கார அஜனகம் வித்யாஹு. அதனாலதான் பண்டிதாகனா இப்ப தார்க்கிகார எடுத்துட்டா அவளே சொல்றா, இப்ப சொன்ன அடையாளங்கள் எதுவும் வராமல் சும்மா இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பாஷாணாதி சதர்சமான தியானம், அது உபேக்ஷா தியானம், அது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தாது. இதை நியாய வார்த்திக காரணம் உத்தியோகக்காரரே சொல்லியிருக்காராம். என்ன சுகசாதனம் ந துக்கசாதனம் பதையோட உபேட்சம். நம்ம மனசை இதுல ஒரு யுக்தி வரணும்னா, எது நமக்கு சுகத்துக்கு சாதனமோ அதை பார்த்தா மனசு உடனே இழங்குமா, அல்லது துக்கத்துக்கு துக்க நிவர்த்தியை ஏற்படுத்துறது அது கூட வேண்டாம், துக்கத்துக்கு சாதனமா இருந்தாலும் இழைக்கும். அப்பவும் பயம் வரும் இல்லையா, இது வேண்டாம்னு தோணுமே, அப்போ மனசு வேலை செய்யும், அங்க இழக்கும். ஆனா இது துக்கத்துக்கும் சாதனம் இல்லை, சுகத்துக்கும் சாதனம் இல்லை, இது ரெண்டு விதமாகவும் தெரியலன்னு சொன்னா அது உபேட்சா தியானத்தை ஏற்படுத்துமே தவிர அபேட்சா தியானம் ஏற்படாது. அதுக்குதான் பாஷாணாதிக்கம்னு விட்டாங்க. தெருவில் போறச்சே எதுல அங்க கடந்த ஏதோ ஒரு கல்லு மண்ணு அப்படின்னு உதாரணம். சுகசாதனம் நமக்கு இச்சையை ஏற்படுத்துறது, துக்கசாதனம் அதுக்கு நேர விபரீதமான துவேஷத்தை ஏற்படுத்துறது. இச்சை வர்றதுனால அதுல நமக்கு அவமுகம் பிரவൃத்தி ஏற்படுறது, துவேஷம் வர்றதுனால அதுல விலகி போகிறோம், நிவர்த்தி ஏற்படும். ஆக இது எல்லாமே நமக்கு உபயோகப்படக்கூடியதா இருக்கு. துக்க சாதனம் நம்மளை விலகினா அது நல்லது. ஏன் அது துக்கத்தை நாங்க கொடுக்கப்படுறது, துக்கம் தேவைப்படாத விஷயம் தானே, ரெண்டாவது விஷயம். அப்ப துக்க சாதனத்திலேருந்து நாம விலகி நின்னோம்னா துக்கம் வராம இருக்கும், அதுவே பெரிய லாபம். ஆனா துக்க சாதனத்திலேருந்து நம்ம எப்போ விலக முடியும் தெரிஞ்சாதானே துக்க சாதனம். துக்க சாதனம்னு தெரிஞ்சு அதுல துவேஷமும் வரணும். துக்கசாதனம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவனுடைய பிராச்சீன கர்மவசாத்து துக்கம் தான் பரவாயில்ல, நான் இதான் பண்ணுவேன்னு படினான்னு வச்சுக்கலாம், அப்போ துக்கம் தான் அதோட அப்போ நிவர்த்தி வராது. ஆகையால துக்கசாதனம் தெரிஞ்சு துவேஷம் நிவர்த்தியாகும், வேண்டாம் நமக்கு. அப்பதான் அவனுக்கு அது பிரயோஜனம். அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, 32வது ஸ்லோகம். காഠின்யம் விஷயே குறியா திரவத்வம் பகவத் பதே உபாயைஹி சாஸ்திர நிர்திஷ்டைஹி அனுக்ஷணம் அபோபுதம். ரவீபாவத்தை அடைஞ்ச இந்த சித்தம்தான் விஷயத்தை கிரகிச்சு அதனுடைய சம்ஸ்காரத்தை தன்னிடத்துல ஏற்றிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனுடைய பிரயோஜனம் என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்றார். காഠின்யம் விஷயே குறியா, நம்ம விஷய போகத்துக்கு உபயோகக்கூடிய அந்த விஷயம் இருக்கே, உபயோகப்படுற விஷயங்கள், அந்த விஷயத்தை பார்க்கும்போது மனசை கடினமாக வச்சுக்கணும், திரவீபாவத்தை அடைய விடக்கூடாது, அது உள்ள யாரான விடக்கூடாது. திரவத்துவம் பகவத் பதே, பகவானுடைய ஸ்வரூபத்தை
மனசுல ஏற்றிக்கும் போது சித்தத்தை திரவீபாவம் அடையும்படியாக வச்சுக்கணும். அப்படி பண்றதுக்கு என்ன ஏதாவது சாதனம் இருக்கா? என்னால பண்ண முடியல பண்ணுன்னு சொன்னா அதுக்கு சாதனம் சொல்லணும். நீ அதை கடினமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா கடினமா வச்சுக்க முடியுமா? உபாயம் சொன்னா அந்த உபாயத்தை பண்ணலாம். மனசை ஏதாவது கடினமா பண்ணு முறுக்கு அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு சொன்னால் உபாயை சாஸ்திர நிர்திஷ்டை. இதுக்கு உபாயங்கள் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அது சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்த இந்த உபாயங்களை கொண்டு எப்போ பாக்கியமான விஷயங்கள் தேவையில்லாதது வருதோ அப்போ மனசை கடினமாக்கிக்கோ. அகவஸ்வரூபம் சிந்தனம் பண்றதுக்கு எப்போ வருதோ அப்போ அதை இழக்கிக்கோ. அதுக்கு வேண்டிய உபாயத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அதனால புதகா புத்திமானாக இருக்கிறவன் அனுக்ஷணம் இந்த சாஸ்திர நிர்திஷ்டமான உபாயங்களை கொண்டு எந்த விஷயம் நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கோ அதுக்கு தெரிஞ்சா போல அந்த விஷயத்துல காഠின்யமாக தன்னுடைய மனசை வச்சுக்கிறது. சில இடத்துல வேண்டிய விஷயத்துல அதை திரவீபாவம் அடையும்படியாக பண்ணிக்க வேண்டியது. உபாயை சாஸ்திர நிர்திஷ்டை அனுக்ஷணம் அப்போது